அகதியா புகலிடம் கேட்கறது ரொம்பவே கஷ்டமான ஒரு பயணம் இல்லையா? ஆனா அதை வெற்றிகரமா முடிக்க சில வழிகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர் சொல்ற ஆலோசனையை வச்சு உங்க கேஸை எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி. உண்மையாவே நீங்க சொல்ற கதையில எது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரும்னு நினைக்கிறீங்க? சட்டச்சிக்கலா இல்ல போதுமான ஆதாரம் இல்லையா? இது ரெண்டுமே இல்ல. உண்மையான பதில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. hmm Yeah, so I would say that it's always one of the things, and this kind of applies to a lot of things in Canada, at least based on more of my own experience as well. Is you should always be on top of your own cases. வணக்கம். அகதியா புகலிடம் கேட்கறது ரொம்பவே கஷ்டமான ஒரு பயணம் இல்லையா? ஆனா அதை வெற்றிகரமா முடிக்க சில வழிகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர் சொல்ற ஆலோசனையை வச்சு உங்க கேஸை எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி. உண்மையாவே நீங்க சொல்ற கதையில எது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரும்னு நினைக்கிறீங்க? சட்டச்சிக்கலா இல்ல போதுமான ஆதாரம் இல்லையா? இது ரெண்டுமே இல்ல. உண்மையான பதில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, உங்க சொந்த மெமரி, அதாவது உங்க நினைவாற்றல் தான் உங்க பெரிய எதிரி. என்னடா இது குழப்பமா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இது எப்படி சாத்தியம், இதை எப்படி சரி பண்றதுன்னு தான் நாம விரிவா பார்க்க போறோம். இத நாம கிரெடிபிலிட்டி ட்ராப், அதாவது நம்பகத்தன்மை பொறின்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, நீங்க சொல்றது அத்தனையும் உண்மை. ஆனா ஒரு சின்னதா ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னா போதும், உங்க மொத்த கதையுமே சந்தேகத்துக்குள்ளாயிடும். இதுதான் அந்த இக்கட்டான நிலை. நம்ம மனுஷங்களோட நினைவாற்றல் அப்பப்போ கொஞ்சம் காலை வாரி விட்டுடும் இல்லையா? குறிப்பா ரொம்ப நாள் கழிச்சு கேட்கும்போது பாருங்க, நீங்க உங்க கதையை பேப்பர்ல பதிவு செஞ்சதுக்கும் விசாரணை வர்றதுக்கும் நடுவுல பல வருஷங்கள் கூட ஆகலாம். அப்போ சின்ன சின்ன தேதிகள், குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். 2 வருஷம் நினைச்சு பாருங்க. சில சமயம் நீங்க உங்க கதையை ஃபைல் பண்ணதுக்கும் விசாரணைக்கும் இவ்ளோ பெரிய கேப் இருக்கலாம். இந்த தாமதம் கண்டிப்பா உங்க நினைவாற்றல பாதிக்கும். இதனாலதான் நேர்மையா இருக்கிற பல கோரிக்கைகள் கூட நிராகரிக்கப்படுது. அந்த வழக்கறிஞர் இத பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் நீங்க சொல்வது உண்மையா என்று கேட்பவரை சந்தேகப்பட வைத்துவிடும். பாத்தீங்களா? ஒரு தேதியை மாத்தி சொல்றது மாதிரி சின்ன தப்பு கூட உங்க மொத்த கதை மேலையும் ஒரு சந்தேகத்தை உண்டாக்கிடும். அவர் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. அமெரிக்கா கோர்ட் டிராமாலாம் பார்த்திருப்பீங்களா? அதுல குறுக்கு விசாரணை நடக்கும் பொழுது உண்மையே பேசுற சாட்சிகள் கூட சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்ல தடுமாறுவாங்க. அதனாலேயே அவங்க மேல சந்தேகம் வந்துடும். அகதி விசாரணையும் கிட்டத்தட்ட அப்படிதான். சரி, இந்த நம்பகத்தன்மை பொறியிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அது உங்க கையில தான் இருக்கு. நீங்களே உங்க கேஸ்க்கு ஒரு வக்கீல் மாறி எப்படி கண்ட்ரோல் எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. வழக்கறிஞர் சொல்ற 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இதுதான். 1. உங்ககிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸோட காப்பியையும் வாங்குங்க. 2. உங்க ஃபைல்ல என்னதான் இருக்குன்னு உங்களுக்கு அக்குவேறு ஆணிவேரா தெரியணும். 3. உங்க சொந்த கதையை அடிக்கடி திரும்ப படிச்சு பாருங்க. இந்த 3ம் தான் உங்க கேஸோட அஸ்திவாரம். உங்க வழக்கையே தாங்கி பிடிக்கிற சில முக்கியமான ஆவணங்கள் இருக்கு. 1. பேசிஸ் ஆஃப் கிளைம் ஃபார்ம், அதாவது BOC. இதுதான் உங்க கோரிக்கைக்கான அடிப்படை. அப்புறம் உங்க கதையோட எழுத்து வடிவம், உங்க அப்ளிகேஷன் சம்மரி, அப்புறம் மற்ற சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். இதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன விவரமும் உங்களுக்கு மனப்பாடமா தெரியணும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், உங்க வழக்கறிஞர் பயன்படுத்துற ஆன்லைன் போர்ட்டலை உங்களால பார்க்க முடியாது. அதனால உங்க ஃபைல்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸோட நகல்களை நீங்க தான் நேரடியா உங்க சட்டப்பிரதிநிதி கிட்ட கேட்டு வாங்கணும். இது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ தயாரிப்போட சக்தியை பத்தி பார்க்கலாம். ஏன்னா இந்த முழு ப்ராசஸ்லயுமே நீங்க எவ்வளோ தயாரா இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். அது எப்படி உங்க வழக்கின் ரிசல்ட்டையே மாத்த போகுதுன்னு பார்ப்போம். இந்த ஒப்பீடு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடும். நீங்க நல்லா தயாரா இருந்தீங்கன்னா உங்க மேல நம்பகத்தன்மை அதிகமாகும், கேஸ் சுமூகமா போகும், உங்க தரப்பு வலுவா இருக்கும். ஆனா நீங்க தயாரா இல்லைன்னா உங்க மேல சந்தேகம் வரும், தேவையில்லாத தாமதங்கள் ஏற்படும், உங்க கேஸ் பலவீனமாயிடும். பாருங்க, உங்க வெற்றி உங்க கையில தான் இருக்கு. வழக்கறிஞர் சொல்ற இன்னொரு முக்கியமான அட்வைஸ், உங்க கதைய நிரூபிக்கிற துணை ஆவணங்களை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சேகரிக்க ஆரம்பிச்சிடுங்க. இது உங்க வழக்க ரொம்பவே பலப்படுத்தும். சரிபார்க்கக்கூடிய ஒரு திடமான கேஸை உருவாக்க இதுதான் வழி. இந்த மொத்த ப்ராசஸுமே மனசளவுல ரொம்ப சோர்வாக்கிடும். அதனால இப்போ நாம வழக்கின் இன்னொரு பக்கம், அதாவது மனநலம் பத்தி பேசலாம். உங்க மென்டல் ஹெல்த்தை எப்படி பாதுகாத்துக்கிறது என்றது ரொம்ப முக்கியம். அந்த வழக்கறிஞர் சொல்ற ஒரு விஷயம் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அவர் சொல்றாரு, நீங்க உங்க வாழ்க்கைய வாழ வேண்டும்,
மக்கள் எல்லா நேரமும் இதை பற்றி கவலைப்படுவதை நாங்கள் விரும்புவதில்லை. அது ஒருவரின் மனநலத்திற்கு நல்லதல்ல. பாத்தீங்களா, இந்த வழக்கு உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதி தான். அதுவே உங்க வாழ்க்கையா மாறிடக்கூடாது. உங்க மனநலம் தான் முதல்ல முக்கியம். மன அழுத்தத்தை குறைச்சிக்க சில எளிய வழிகள் இருக்கு. திடீர்னு வர்ற சிக்கல்களை சமாளிக்க உங்க லீகல் டீமை நம்புங்க. அவங்க அமைதியா இருந்தா எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். நீங்க கனடால உங்க வாழ்க்கையை வாழுங்க. வழக்கின் கவலையை அவங்க பாத்துக்கட்டும். அப்போ கடைசியா ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஆவணங்கள், தேதிகள்னு இருக்கிற ஒரு சிஸ்டம்ல உங்க உண்மையை நீங்க எப்படி பாதுகாக்க முடியும்? பதில் ரொம்ப சிம்பிள். அது உங்ககிட்ட தான் இருக்கு. முழுமையான தயாரிப்பு மூலமா, உங்க கதையோட ஒவ்வொரு இன்ச்சியும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது மூலமா. ஏன்னா இது உங்க கதை, உங்க உண்மை, அது உங்க கையில தான் இருக்கு. Yeah, so I would say that it's always one of the things, and this kind of applies to a lot of things.